السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر والشفع والوتر، صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய பேரருளால் வருடத்தினுடைய இறுதி மாதமான துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். எல்லா மக்களும் பாக்கியம் பெற்றிருக்கக்கூடிய ஹஜ்ஜினுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்தில் படைத்த படைப்புகளில் சிலரை விட மேம்படுத்தி இருப்பதை போல அவன் படைத்த நாட்களிலும் சிலரை விட சிலதை மேம்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அருள்மறையில் சில நேரங்களில் சிலவற்றை சத்தியமிட்டு சொல்லுகிறான் என்றால் அந்த பொருளுக்கு உண்டான முக்கியத்துவத்தை சமூகத்திற்கு உணர்த்துவதற்காக அப்படி சொல்லித் தருகிறார். வல் ஃபஜ்ரி வலையாலின் அஷர், ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக, வலையாலின் அஷர் 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று 10 இரவுகளை சத்தியமிட்டு சொல்லித் தருகிறார். 10 இரவுகள் என்ன என்பதை குறித்து நமக்கு விரிவுரையாளர்கள் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறார்கள். 10 இரவுகள் 3 விதமான கருத்துக்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 10 இரவுகள் என்று மட்டும்தான் சொல்லி தந்திருக்கிறார். அது எந்த இரவு என்பதை குறித்துண்டான விளக்கங்கள் குர்ஆனில் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பாடம் படித்த அருமை தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தார்களோ, அதை கற்றறிந்த தோழர்கள் என்ன விளக்கம் கொடுக்கிறார்களோ அதுதான் அதற்குண்டான விளக்கமாக அமையும். இதற்கு 3 விதமான கருத்துக்களை நமக்கு சொல்லித் தருவார்கள். ஒன்று, ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 இரவுகள் சிறப்பிற்குரிய இரவுகள். அதே போன்று அதற்கு அடுத்திருக்கக்கூடிய துல்ஹஜ்ஜினுடைய மாதம் இருக்கிறதல்லவா, இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 இரவுகள் சிறப்பிற்குரிய இரவுகள். அதே போல முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 இரவுகள் சிறப்பிற்குரிய இரவுகள் என்று இந்த 3 விதமான கருத்துக்கள் இங்கே பகிரப்பட்டாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கற்றறிந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களால் சொல்லப்படக்கூடிய கருத்து, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் சிறப்பிற்குரியவை என்று இதற்கு விளக்கம் சொல்லித் தருவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள்.
இந்த 10 நாட்களில் செய்யப்படுகின்ற அமலை விட வேறு எந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமலுக்கு அவ்வளவு சக்தி இல்லை, அவ்வளவு வீரியம் இல்லை என்று சொல்லி தருவார்கள். அப்படியானால் இந்த 10 நாட்களை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற செய்தியை சொல்லும் முகமாகத்தான் இங்கே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், மற்ற ஏனைய நாட்களில் நீங்கள் செய்கின்ற அமலை விட இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல் மிகவும் உயர்வானது, மிகவும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது என்கின்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது தோழர்களுக்கு மத்தியிலே சொன்னபோது அமல்களை மீது ஆர்வம் கொண்ட சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், அமல்கள் பல்வேறு அமல்கள் இருக்கின்றன, அறப்போரை விட உயர்தரமான அமல் உலகத்திலே இல்லை. இந்த இஸ்லாத்தை நிலைநாட்டிக் கொள்வதற்காக ஒருவர் போர் செய்கிறான் அல்லவா, அந்த போரை விட உயர்தரமான அமல் இல்லை. அப்படி இருக்கையில் இந்த நாட்களில் மற்ற அமல் இந்த ஜிஹாதை விட அறப்போரை விட உயர்ந்து விட்டதா என்று கேட்கப்படும் போதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்லுவார்கள். ஜிஹாதையும் மற்ற அமல்களையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது ஜிஹாதை 2 விதமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே பிரித்து விளக்கம் கொடுப்பார்கள். ஜிஹாதுக்கு செல்லக்கூடியவர் தான் புறப்படுகிறார், தன்னோடு சில பொருட்களையும் எடுத்து செல்லுகிறார். போகக்கூடிய அந்த நபர் ஜிஹாதிலே கலந்து கொண்டு திரும்ப வராமல் அங்கே ஷஹீதாகக்கூடிய ஒரு போராளியும் இருக்கிறார், அல்லது போரிலே கலந்து கொண்டு திரும்ப உயிரோடு திரும்பி வரக்கூடிய போராளியும் இருக்கிறார். இந்த 2 போராளிகளுக்கு மத்தியில் யார் ஜிஹாதுக்கு சென்று தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு அங்கே ஷஹீதாகி விடுகிறாரோ அவர் இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமலை விட அவர் உயர்வானவரா, இந்த நாட்கள் உயர்வானதா என்று பார்க்கிற போது இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமலை விட உயிரை தியாகம் செய்து வருகிறார் அல்லவா, அவர் உயர்ந்து விடுகிறார். அதே நேரத்தில் அந்த நாட்களில் போர் செய்தால், போர் செய்துவிட்டு திரும்ப வருகிறார் என்றால் திரும்ப வரக்கூடிய இந்த போராளியையும் இந்த நாட்களில் செய்யக்கூடிய ஏனைய அமல்களையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது ஜிஹாதை விட இந்த நாட்களில் செய்யப்படுகின்ற அமல் உன்னதமானது என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்லி தருவார்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிற போது இந்த நாட்களில் எந்த அமல் என்று தெளிவாக சொல்லி தரவில்லை, நல்ல அமல்கள் என்று பொதுவான முறையிலே சொல்லி தந்திருக்கிறார்கள். நல்ல அமல்கள் என்று பார்க்கிற போது பல்வேறு நல்ல அமல்கள் நமக்கு தெரிகின்றன. குர்ஆன் ஓதுவது நல்லமல் இருக்கிறது, திக்ர் செய்வது நல்லமல் இருக்கிறது, நாம் உபரியாக தொழக்கூடிய தொழுகைகள் இருக்கிறது, தர்மங்கள் செய்யக்கூடிய அந்த தான தர்மங்கள் இருக்கின்றன. இது போன்று தஸ்மீகாத்துகள் நல்லமல்களாக இருக்கின்றன, ஸலவாத் ஓதுவது நல்லமலாக இருக்கிறது, இஸ்திக்ஃபார் செய்வது நல்லமலாக இருக்கிறது. எதுவெல்லாம் நமக்கு நல்லமல் என்று மனதிற்கு சொல்லுகிறது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்த அற்புதமான நல்லமல்கள் இருக்கிறது அல்லவா, அந்த நல்ல அமல்களை இந்த நேரத்தில் அதிகமான முறையிலே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குறிப்பிட்ட அமல் என்று நமக்கு சொல்லி தராமல் பொதுவாக சொல்லி தந்தார்கள். எதுவெல்லாம் நல்ல அமல்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்து அதனுடைய பலனை அடைந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு கற்றுத் தருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்திருக்கின்ற பல்வேறு அமல்களில் குர்ஆன் ஓதக்கூடிய அமல் மிக அற்புதமான அமல். 10 நாட்களை அல்லாஹ் நமக்கு தருகிறார். இன்றைய தினம் துல்ஹஜ்ஜினுடைய 2வது பிறையை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த 10 நாட்களினுடைய வரிசையில் ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு என்கின்ற வீதத்தில் குர்ஆன் ஓத துவங்குவோமேயானால் இந்த 10 நாட்களில் ஒரு குர்ஆனை ஓதி நிறைவு செய்கின்ற அற்புதமான பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, ஒரு நாட்களில் ஒரே நேரத்தில் உட்கார்ந்து 3 ஜுஸுகளை ஓதுவதற்கு நமக்கு சிரமம் இருக்குமேயானால் அதை பிரித்து பிரித்து ஓதுகிற போது 5 நேர தொழுகையாளிகள் ஒரு நேரத்தில் அரை ஜுஸு அல்லது அதைவிட கூடுதலாகவோ ஓதக்கூடிய நேரத்தில் 3 ஜுஸுகளை ஓதக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. அப்படியானால் 10 நாட்களில் முழு குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியம் இருக்கிறது அல்லவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாட்களில் இதை செய்கிற போது அபரிமிதமான நன்மைகளும் அல்லாஹ்விற்கு பிடித்தமான அமலாகவும் மாறிப்போய் விடுகிறது என்பதை மிக அறிவார்ந்த மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு செய்தியாக சொல்லித் தருகிறார்கள். அது மட்டுமல்ல, சில நேரங்களில் நாம் தொழக்கூடியவர்கள் முற்கூட்டியே வரக்கூடிய நேரத்தில் முன் சுன்னத்துகளை தொழக்கூடிய பாக்கியம் கிடைத்துவிடும். அதே நேரத்தில் சில மக்கள் இருப்பார்கள், எதற்காக அவசரமாக சென்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் கொஞ்சம் நேரம் தாழ்த்தி வருவார்கள் அல்லவா, அவர்களுக்கு இந்த முன்பின் சுன்னத்துகள் தொழக்கூடிய பாக்கியம் இல்லாமல் போய்விடும். நேரம் தாழ்த்தி வரக்கூடிய நேரத்திலே முன் சுன்னத்து தொழக்கூடிய பாக்கியத்தை அவர் இழந்து விடுகிறார்.
அதே நேரத்தில் தொழுதவுடன் வேகமாக செல்லுகிறார் அல்லவா, அவர் பின் சுன்னத்தை தொழக்கூடிய அந்த பாக்கியத்தை இழந்து விடுகிறார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபரியான வணக்கங்களும் அதே போன்று நம்முடைய ஃபரதுகளில் ஏற்படக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய பாக்கியம் உபரியான வணக்கங்களில் இருக்கிறது என்பதை சொல்லித் தருகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபு அய்யூப் அன்சாரி ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு ஒரு செய்தியை சொல்லித் தருகிறார்கள். அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது என்னிடத்தில் வந்தாலும், அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது என்னை சந்திக்க வந்தாலும் வரக்கூடிய நேரம் துஹருக்கு முன்பாக வருவார்களேயானால் துஹருக்கு முன்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்கள். தொழுது விட்டு சொல்லுவார்கள், இந்த நேரம் துஹர் நேரம் வரை இந்த தொழுகையினுடைய நேரம் இருக்கிறது அல்லவா, துஹர் தொழுகையினுடைய நேரம் உச்சி சாய்ந்ததற்கு பின்னால் துஹர் தொழுகை நேரம் வருகின்ற வரை மிகப்பெரிய பாக்கியத்திற்குரிய நேரம் என்று சொல்லி தந்துவிட்டு சொல்லுவார்கள், இந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வானத்தில் ரஹ்மத்தினுடைய வாசலை திறந்து வைத்திருக்கிறார். என்னுடைய அமல்கள் இந்த நேரத்தில் சிறப்பான முறையில் அல்லாஹ்விடத்தில் சென்றடைய வேண்டும் என்று நான் பிரியப்படுகிறேன் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் இந்த உம்மத்திற்கு உணர்த்தி காட்டுகிறார்கள், பாக்கியமான அந்த சுன்னத்துகளை நீங்கள் விட்டு விடாதீர்கள். அந்த நேரம் பாக்கியமான நேரம். அது மட்டுமல்ல, சாதாரணமாக நாம் தொழுகைக்கு முன்னால் செய்யப்படக்கூடிய சுன்னத்துகள், அசரினுடைய தொழுகையாகட்டும், மகரிபுக்கு பின்னால் தொழக்கூடிய தொழுகையாகட்டும், இஷாவிற்கு பின்னால் தொழக்கூடிய தொழுகையாகட்டும், இந்த முன்பின் சுன்னத்துகளை தவறவிடாமல் தொழ வேண்டும் என்பது இந்த நல்ல அமல்களுக்குள் கட்டுப்படும் என்பதை நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, சில பாக்கியவான்களுக்கு சில நேரத்திலே தஹஜ்ஜத் தொழக்கூடிய அற்புதமான பாக்கியம் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றிற்கும் சில நேரங்களில் சலுகைகளை கொடுத்திருக்கிறார்கள். பெரும்பாலும் அந்த நேரத்தில் எழுந்து தொழுவது என்பது மிகவும் சிரமத்திற்குரிய காரியம். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய மக்களுடைய சோம்பேறித்தனம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்றால், ஃபஜ்ரினுடைய தொழுகைக்கு கூட வர முடியாத சூழலில் இருக்கக்கூடிய மக்களும் நிறைய இருப்பார்கள் அல்லவா. இதில் அதிகப்படியான முறையில் உபரியான வணக்கங்களை தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் எழுந்து தொழுவது என்பது மிகவும் பாரதூரமான விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் பாடம் படித்த அவருடைய அற்புதமான துணைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அபீ கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லுவார்கள். இன்னும் அற்புதமான செய்தியை சொல்லித் தருகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், இரவு தொழுகையை, தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை எந்த நேரத்திலும் நீங்கள் விட்டு விடாதீர்கள். காரணம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை விடாமல் தொழுதிருக்கிறார்கள். சொல்லிட்டு ஒரு சலுகையும் சொல்லித் தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உடல் நல குறைவு ஏற்படுமேயானால், அல்லது நின்று தொழ முடியாத உடலில் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குமேயானால், அப்படி இருக்கின்ற சமயத்தில் உட்கார்ந்து கூட தொழுவார்களே ஒழிய அந்த தொழுகையை விடமாட்டார்கள் என்று சொல்லி தருகிறார்கள் என்றால், அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி காட்டுகிறார்கள், நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த நேரத்தில் எழுந்து தொழக்கூடிய நேரத்தில் தூக்கத்தினுடைய கலக்கத்தால் நமக்கு நின்று தொழ முடியலையே அப்படின்னு ஒரு சூழல் ஏற்படக்கூடிய நேரத்தில் பரவாயில்லை, தயவு செய்து நீங்கள் உட்கார்ந்தாவது தொழுது கொள்ளுங்கள், அந்த தொழுகையை நீங்கள் விட்டு விடாதீர்கள். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அப்படியானால் இரவு பொழுதை பல்வேறு வீணான வழிகளில் கழிக்கக்கூடிய நாம் இரவு நேரங்களில் தூங்கிட்டால் பரவாயில்லை, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் தூங்காமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை மொபைல் ஃபோனில் உட்கார்ந்து நேரம் கழிக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள் அல்லவா. கொஞ்சம் சிந்தித்து உணர்ந்து பார்க்க வேண்டும். அந்த நேரத்தில் சீக்கிரமாக தூங்கி இரவு நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பாக்கியமான அந்த தொழுகையை தொழுதிருக்கிறார்களோ அந்த தொழுகையை சலுகையோடு நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நின்று தொழ முடியாவிட்டாலும் கூட நீங்கள் உட்கார்ந்து தொழுது கொள்ளுங்கள். அப்போ அந்த பாக்கியமான அந்த தொழுகையை தொழுவதற்குண்டான நேரங்களாக இந்த 10 நாட்களை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அதே போன்று சொல்லுவார்கள், உலகத்திலே அற்புதமான வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற வார்த்தை இருக்கிறது அல்லவா, அது சாதாரணமான வார்த்தை அல்ல. தொழுவதை விட தொழுகிறோம். அதே போன்று இன்னும் பிற தஸ்பீகாத்துகளில் நம்முடைய இரவு பொழுதை வரக்கூடிய இந்த 10 நாட்களை கழிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கேள்வி கேட்பார்கள். யா ரசூலல்லாஹ், கியாமத்தினுடைய நாளில் உங்களுடைய பரிந்துரையை பெற்று சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் இருப்பார்கள் அல்லவா, அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள்,
சொர்க்கத்தில் உங்களுடைய பரிந்துரையை பெற்று கியாமத்தில் சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இந்த அற்புதமான கேள்வியை கேட்டுவிட்டு சொல்வார்கள், இந்த கேள்வியை இதுக்கு முன்னாடி யாருமே கேட்டதில்லை. இந்த கேள்வியை இதற்கு முன்னால் யாரும் கேட்டதில்லை, நீங்கள் மட்டும்தான் இப்படி கேட்டிருக்கிறீர்கள். காரணம் என்னவென்றால் ஹதீஸினுடைய நுட்பங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பேராசை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதனால்தான் நீங்கள் இப்படி ஒரு கேள்வி என்னிடத்தில் கேட்டிருக்கிறீர்கள் என்று அந்த கேள்விக்கான பதிலை சொல்லி தருவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்அதுன் நாஸி ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, கியாமத் நாளில் என்னுடைய பரிந்துரையை பெறக்கூடிய பாக்கியவான் யார் தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முக்லிஸன் மின் கல்பி, உள்ளத்தால் தூய்மையான உள்ளத்தோடு யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற வார்த்தையை துதித்து கொண்டிருக்கிறாரோ அவர் கியாமத் நாளில் என்னுடைய பரிந்துரைக்கு உரியவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டுகிறார். என்றால் இந்த 10 நாட்களில் அற்புதமாக சொல்லி தந்தார்கள். இந்த 10 நாட்களில் செய்யப்படுகின்ற நல்லமலை விட அல்லாஹுவிற்கு பிடித்தமான வேறு எந்த நாட்களும் இல்லை என்று இந்த நாட்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து சொல்லி தந்திருக்கிற போது நாம் குர்ஆன் ஓதுவதாகட்டும், உபரியான முறைகள் தொழுகையாகட்டும், தஸ்பீகளாகட்டும், அந்த தஸ்பீகுகளில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தஸ்பீகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அதே போன்று இன்னொரு இடத்திலே சொல்லுவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு மத்தியிலே சொல்லும்போது, நீங்கள் கேடயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கேடயம் எதுக்கு பயன்படுத்துவோம்? யாராவது எதிரி வந்தால் அவருடைய தாக்குதலிலிருந்து நம்மை தற்காத்து கொள்வதற்காக கேடயத்தை வைத்துக் கொள்வோம் அல்லவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொன்னபோது சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், யாராவது எதிரி வந்திருக்கிறாரா என்று கேட்பார்கள். கேடயம் அதுக்கு தானே பயன்படுத்துவோம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இந்த வார்த்தையை கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கேடயம் என்றால் நீங்கள் எதிரியை அழிப்பதற்காக ஒரு கருவியாக பயன்படுத்துகிறீர்கள் அல்லவா, அதுவல்ல என்று சொல்லிவிட்டு நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லுங்கள். என்ன வார்த்தை? வார்த்தையை சொல்லி தருகிறார்கள், சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். 4 வார்த்தையை சொல்லி கொடுத்தார்கள். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ வலா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த 4 வார்த்தை தான் உங்களுக்கு கேடயம் என்று சொல்லி தருகிறார்கள். என்ன கேடயம்? உங்களை ஷைத்தானிடமிருந்து உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய கேடயம், நரகத்திற்கு உங்களை போக விடாமல் தடுக்கக்கூடிய கேடயம். இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். நீங்கள் செல்லக்கூடிய அமல்களில் என்னென்ன அமல்களெல்லாம் செய்கிறீர்களோ அந்த அமல்களுக்கு முன்னதாக இந்த அமல் போய் சேர்ந்துவிடும். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக இந்த அமலினுடைய நன்மை உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான முறையிலே நமக்கு உணர்த்தி காட்டினார்கள். ஆக நமக்கு தொழுகையாகட்டும், அல்லது குர்ஆன் ஓதுவதாகட்டும், அல்லது ஸலவாத்துகள் ஓதுவதாகட்டும், அதை ஓதக்கூடிய நேரத்தில் இந்த 10 இரவுகள் பாக்கியமான இரவுகளாக நமக்கு கிடைத்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை மிகுந்த சந்தோஷத்தோடு வருகிறார்கள். சிரித்த முகத்தோடு, முகமலர்ச்சியோடு, சந்தோஷத்தோடு வந்தபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மன மகிழ்ச்சியை பார்த்த சஹாபாக்கள் கேட்பார்கள், என்ன யா ரசூலல்லாஹ், இன்னைக்கு இவ்வளவு அழகான தோற்றத்தில் சிரித்த முகத்தோடு இப்பொழுது வந்திருக்கிறீர்கள் என்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு கிடைத்த நற்செய்தியை பகிர்ந்து கொள்கிறார்கள். இப்போ தான் ஒரு வானவர் என்னிடத்திலே வந்தார். வந்தவர் ஒரு வார்த்தையை சொன்னார், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்தை சார்ந்தவர் யார் உங்கள் மீது ஸலவாத்து சொல்லுகிறார்களோ அப்படி ஸலவாத்து ஒரே ஒரு முறை சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருக்கு 10 பாவத்தை மன்னித்து விடுகிறான், 10 முறை ஸலவாத்தை சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, அவருடைய 10 அந்தஸ்தை, அவர் எந்த அந்தஸ்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, என்ன தரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அந்த தரத்தை விட 10 தரத்தை அல்லாஹ் அவருக்கு உயர்த்தி கொடுக்கிறார். அல்லது 10 தரத்தை உயர்த்தி கொடுக்காவிட்டாலும் அவர் இருக்கின்ற தரத்தை தாழ்ந்து போகாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கி வைத்து விடுகிறார். இந்த சுப செய்தியை மாணவர் சொல்லி சென்றிருக்கிறார். அதனால்தான் நான் மகன மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். என்றால் பாக்கியமான இரவை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். இன்னைக்கு 2வது பெற நாம் இருக்கக்கூடிய இந்த 8 நாட்கள் பாக்கியத்திற்குரிய இரவுகள். அதனால் அந்த இரவுகளை எந்த அளவிற்கு நாம் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு பயன்படுத்தி கொள்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 9 பிறை அரஃபாவுடைய தினம்
இந்த நாளின் நோன்பை குறித்து சொல்லுகின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த அரஃபாவுடைய நஃபிலான நோன்பு இருக்கிறது அல்லவா, இந்த நோன்பிற்கு ஒரு பரக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். கடந்த காலத்தில் செய்திருக்கக்கூடிய சின்ன சின்ன பாவங்களுக்கும் இனிமேல் வரக்கூடிய காலத்தில் நீங்கள் ஏதாவது நம்மை அறியாமல் செய்து விடுவோம் அல்லவா, அதுக்காக பாவம் செய்யணும், அந்த பாவத்துக்கு பரிகாரம் என்று விளங்கிக் கொள்வதல்ல, நம்மை அறியாமல் நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் இருக்கும் அல்லவா, அந்த தவறுக்கு நீங்கள் நோக்கக்கூடிய அந்த நோன்பு பலாபரனாக இருக்கும், உங்களுக்கு அது குற்றத்திற்குண்டான பரிகாரமாக இருக்கும் என்கின்ற நற்செய்தியை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே போல அதற்கடுத்து சொல்லுவார்கள், இந்த உதுஹையாவுடைய காலகட்டத்தில் இந்த 10 நாட்களில் யாரெல்லாம் உதுஹையா கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார்களோ அவர்கள் ஹஜ்ஜினுடைய காலகட்டத்தில் எப்படி ஒரு ஹாஜிகள் நகம் வெட்டாமல் முடிகளை களைந்து கொள்ளாமல் அவர்கள் பேணுதலான வாழ்க்கை மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்களோ அதே போன்ற ஒரு வாழ்க்கை அங்கு செல்லாத மக்களும் இருக்கின்ற அமைப்பிலே சொல்லித் தருவார்கள். நீங்கள் உங்களுடைய நகங்களை வெட்டி கொள்ளாதீர்கள், நீங்கள் சவரங்களை செய்து கொள்ளாதீர்கள் என்கின்ற அற்புதமான தகவலை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த பாக்கியம் நிறைந்த இரவை எதிர்கொண்டிருக்கக்கூடிய நாம் அதை நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடிய நத்தௌஃபீகை நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.